குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு இங்கே இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ அபிமானிகள், சைவ ஆர்வலர்கள் மற்றும் பரீட்சார்த்திகள், விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் தயாபர சிவம் ஐயா, சைவ புலவர் கந்த சத்தியாசன் ஐயா மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார், மனோ அம்மையார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நாங்கள் தேவார பாரணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். நிதை கலலரபம் சிலம்பொழியலம்பும் மேல நிபனி திரு மேனி வரை களமகளோ பாகமாய் போனந்த வடிவினர் கொடியணி விடைய கதைகளு சந்தும் காரையில் பிளவும் அலப்பெரும் கனமணி வரம்பி உடை கடலோதம் நித்திலங்கொழிக்கும் குடை கடலோதம் நித்திலங்கொழிக்கும் ஓணமாமலி அமர்ந்தாரே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவுலாப்பிய நேர்மலி பேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஓம் நமோ பார்வதிபதே. ஓம் நமோ பார்வதிபதே. ஓம் நமோ பார்வதிபதே. நன்றிகள். தேவார பாராயணத்தை வழங்கிய திருமதி தட்சிணாமூர்த்தி அம்மையருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முதலாவது விரிவுரையாக யாப்பருங்கல அருகை தொடர்பான விரிவுரையை சைவ புலவர் தயாபர சிவம் ஐயா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரை விரிவாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுடைய இந்த யாப்பலங்காய் நாடும் உப்புக்களை பற்றியும், அதாவது இப்படி நாங்கள் ஆசிரியர் பல உடைய லக்கணங்கள் பற்றியும் நிறைய உங்களுக்கு எல்லோரும் அறிவுகளை எழுதி பார்த்தால்தான் பிழை சரி எப்படி என்பது புரியும். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். பிழை இருந்தால் அந்த பிழைகளை உங்களுக்கு அவற்றை திரும்பவும் திருத்தி விளக்கத்தை. எனவே நாங்கள் எப்படி ஒரு பற்றி இன்று நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். திதி நிர்ணய வெண்பா என்றால் உங்களுக்கு தெரியும், ஒருவர் இறந்தால் அவருடைய திதியை வைத்துத்தான் அவர்களுக்கு எல்லா கிரியைகளையும் செய்வார்கள். உயிரோடு இருப்பவர்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்து செய்வார்கள். இறந்தவர்களுக்கு அவருடைய இறந்த திதியை வைத்து செய்வார்கள். இதுதான் எங்களுடைய தமிழ் பண்பாட்டினுடைய வழக்கம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சமய கோட்பாடும் அதுதான். இறந்தவர்களுக்கு நாங்கள் கிரியைகள் செய்யும் பொழுது அவர் என்ன திதியில் இறந்தார் என்பதை பார்த்து அந்த திதிக்கு ஏற்ற வகையில் கிரியை செய்கிறோம். அதாவது உயிரோடு இருக்கும் வரை அவருடைய நட்சத்திரத்தை வைத்துத்தான் செய்கின்றோம். ஆகவே இறந்தபின் நட்சத்திரத்தை பற்றி நாங்கள் பார்ப்பதில்லை, இறந்தவருடைய திதியைத்தான் பார்க்கின்றோம். இந்த திதியை பற்றி நீங்கள் சற்று அறிந்திருக்க வேண்டும். இது சாஸ்திரம் அல்ல, பஞ்சாங்கம் உள்ள குறிப்பிடப்பட்ட சில பகுதிகளை நாங்கள் அறிய தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அயல் வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார், அவரை ஒரு பக்கத்து வீட்டில் சைவ புலவர் இருந்தார், அவரிடம் போய் ஐயா இவர் இறந்து விட்டார், இவர் என்ன இறந்தார் எனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியாது எப்படி சொல்லுவதென்று இருக்கக்கூடாது. பஞ்சாங்கத்தை அறிந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் எங்களுடைய சைவ புலவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த திதி என்பது
அதாவது சொல்லுவார்கள் 30 திதிகள் உண்டு. ஏனென்றால் அந்த திதிகளை 30ஆக குறிப்பிடுவார்கள். இதே முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, அதாவது வளர்பிறை தேவிறை என்று சொல்லுவார்கள். அதாவது வளர்பிறை என்றால் அமாவாசைக்கு பின்பு வருகிற திதிகள் எல்லாம் வளர்பிறைக்குரிய திதிகள். அதை சுக்கிலபட்சம் என்று சொல்லுவார்கள், அல்லது வளர்பிறை என்று அதை அழைப்பார்கள். பருவத்துக்கு பிறகு வர திதிகள் எல்லாம் தேவிரையில் உள்ள திதிகள். அதை கிருஷ்ணபட்சம் என்று அழைப்பார்கள், அல்லது தேவிரை என்று கூறுவார்கள். ஆகவே இது அந்த அபரபட்சம் என்றும் சொல்லுவார்கள். இது சுக்கிலபட்சம், அது அபரபட்சம். ஆகவே அப்படி நீங்கள் இதை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். திதி 30: பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி என்று 14 திதிகளை சொல்லுவார்கள். அதன் பிறகு பூரணை வந்தால் பிறகு இது எல்லாம் இந்த இது வளர்பிறைக்குரிய திதிகள். இதுக்கு அடுத்த தேவரையில பூரணை வந்துட்டுன்னா இனி தேவரை திதிகள், அதாவது கிருஷ்ணபட்சத்துக்குரிய அபரபட்சத்துக்குரிய திதிகள். அதாவது பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை. இப்படிதான் திதிகளை அழைக்கின்றார்கள். இது 30 திதி. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் பிறந்தால் அவருடைய நட்சத்திரத்தை பார்ப்பார்கள், அவருடைய ராசியை பார்ப்பார்கள். ஒருவருடைய நட்சத்திரம் 27 நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். அவர் எந்த நட்சத்திரத்தை பிறந்தார் என்பதை உடனே பார்த்தால் அந்த நட்சத்திரத்துக்குரிய பலனை தான் அவர் உயிருடன் இருக்கும் வரை அவருக்கு ஏற்றதாக கணித்து சாத்திரங்களை வகுத்து அந்த சாஸ்திரங்களுக்குரிய அந்த அவருக்கு என்ன நடக்கும் என்பது பற்றி எல்லாம் அறிந்து சொல்லுவார்கள். ஆகவே இந்த நட்சத்திரம் 27, திதிகள் 30. இந்த திதிகள் 30ம் நிச்சயமாக இறந்தவின் ஒருவருடைய ஆன்மாவுக்குரிய திதிகளாக கணிக்கப்படுகிறது. அதே போல ராசி 12 உங்களுக்கு தெரியும், 12 ராசிகள் இருக்கிறது. இந்த 12 ராசிகளுக்கும் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது. மேட ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம், இடப ராசிக்கு என்ன நட்சத்திரம், மிதுன ராசிக்கு என்ன நட்சத்திரம், கர்க்கடக ராசிக்கு என்ன நட்சத்திரம், சிங்க ராசிக்கு என்ன நட்சத்திரம், கன்னி, துலாம், விருட்சிகம், தனு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிகளும் இந்த 27 நட்சத்திரங்கள் இந்த 12 ராசிகளுக்கும் அடங்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும், ராசி 12, நட்சத்திரங்கள் 27, இந்த திதிகள் 30. அப்ப நாங்கள் ஒருத்தர் இறந்தவுடன் அவர் இந்த நாள், எத்தனையாம் ஆண்டு, அதாவது எங்களுடைய தமிழ் மாதப்படி எந்த மாதத்தில் இறந்தார், அவருடைய இறந்த திதி என்ன என்பதை அறிய தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் இந்த பஞ்சாங்கத்திலோ கலண்டரிலோ நீங்கள் பார்க்கலாம். பார்த்தால் அதை அபரபட்சமா அல்லது பூர்வபட்சமா என்பதை நாங்கள் முதலில் தீர்மானிக்க வேண்டும், அல்லது நாங்கள் வேண்டும். அவர் தீர்மானித்த பின் அவருடைய திதிகள் அறிந்தோம் என்றால் அந்த திதியை வைத்துக் கொண்டு நிர்ணய வெண்பாக்காமல் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்காக, அதாவது புலவர்களாலே அல்லது எங்களுடைய முன்னோர்களாலே இந்த திதி வெண்பா எழுதப்பட்டு வந்தது. ஆகவே இந்த திதி வெண்பாவை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வருஷமாக அவருடைய திதிகளை நாங்கள் அதுக்குரிய கடமைகளை தர்ப்பணம் செய்வது அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திதியை நாங்கள் எப்படி, இதை ஒரு வெண்பா மூலம்தான் அந்த முன்னோர்கள் ஒரு பாடலாக பாடி அந்த வெண்பாவிலே இதை வைத்துக் கொள்வார்கள். உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் வெண்பா எழுத இப்ப தெரியும். அந்த வெண்பா எழுதும் பொழுது திதி, நீங்கள் அவருடைய திதியை வைத்துக் கொண்டு ஒரு வெண்பாவை எழுதலாம். அந்த வெண்பாவில வர வேண்டியது அவர் இறந்த மாதம் கட்டாயம் இருக்க வேண்டும், வருடம் கட்டாயம் இருக்க வேண்டும், அவர் இறந்த திதி இருக்க வேண்டும், அவருடைய பெயர் இருக்க வேண்டும். இது 4ம் அந்த வெண்பாவிலே அடங்கினால் போதும். இதை விட மிகையாக அவருடைய ஏதாவது பெயர் அல்லது இந்த அவருடைய திதி ஏதாவது வேறு ஏதாவது குறிப்பீடுகள் அல்லது தமிழ் மாதத்துக்குரிய நாட்கள் இதை கூட சேர்த்து பாடலாம். ஆனால் 4 விஷயங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன். அவருடைய பெயர்,
அவருடைய இறந்த ஆண்டு, அது என்ன மாதம், தமிழுக்கு எந்த மாதம், அவர் எந்த திதியில் இறந்தார், இது 4 விஷயங்களும் கட்டாயம் அந்த வெண்பாவிலே இருக்க வேண்டும். இதைத்தான் சொல்வார்கள் திதி நிர்ணய வெண்பா. ஆகவே உதாரணத்துக்கு ஒரு வெண்பா பார்க்க எழுது நண்பர் ஒருத்தர் சிவசம்பு ராஜலிங்கம் என்பவர், அதாவது கனடாவில் வசிக்கின்றவர். அவர் அங்கு இறந்து விட்டார். அவருடைய திதியை பார்க்கிறதுக்காக என்னை கேட்டார்கள். அவருக்கு ஒரு வெண்பா எழுதி அனுப்ப படித்தது. இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னென்றால், வெளிநாடுகளில் இருந்தால், ஐரோப்பிய நாடுகளிலே அல்லது லண்டன் போன்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு தெரியும், அது சில மண்துளிகளை கூட்ட வேண்டும், கழிக்க வேண்டும். அப்படி கூட்டி கழிப்பதெல்லாம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி ஒரு நண்பர் இருந்தால் அவருடைய திதி வந்து, அதாவது அவர் என்ன செய்யறதுன்னா அபரபக்க சதுர்த்ததி, அதை இறந்து விட்டார் அவர். அப்ப அதை வைத்துக் கொண்டு ஒரு பாடல் பாடலாம் என்று நாங்கள் துவங்கினால், உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த திதி வெண்பாவிலே வருடத்தை குறிப்பிட வேண்டும், மாதத்தை குறிப்பிட வேண்டும், அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும், அவருடைய திதியை குறிப்பிட வேண்டும். இது உதாரணத்துக்கு ஒரு வெண்பா காட்டுறேன் உங்களுக்கு. சீர்மவும் சோபகிருதாண்டு நற்கார்த்திகை சேர் அபர பக்க சதுர்த்ததியில் பார் நீத்து அண்ணல் ராஜலிங்கம் ஆண்டவன் பாதமலர் நன்னினான் இன்பமுடன் நயந்து. இது ஒரு திதி நிர்ணய வெண்பா. இந்த வெண்பாவை நாங்கள் பார்ப்போம். இந்த வெண்பாவில லக்கணமும் இருக்குதான். முதலாவது அந்த சீர் வந்து என்ன சொல்லுதுன்றா, சீர் மேவும். இது இந்த வருஷத்தை கொஞ்சம் அலங்காரகமாக சொல்ல வேண்டும், அழகாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சீர் என்ற சொல்லு சேர்க்கப்பட்டிருக்கிறது. சீரார், சீர், சீர்த்திகள், சீர் மேவு என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆக இந்த சீர் மேவும் என்ற அந்த அந்த அடியிலே, முதலாவது அடியிலே இந்த சீர்மேவும் என்றதிலே இந்த எத்தனை அசைகள் இருக்கிறது, அது எப்படி அடுத்த இந்த அடுத்த சொல்லோடு எப்படி சேர்ந்திருக்கிறது, இந்த சீரும் எப்படி சேர்ந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். சீர்மேவும் என்றது சீயன்னா இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளவு குறித்து எழுதி பாருங்கள். சீர்மேவும் என்பது சீயன்னா இல்லைன்னாவும் நேரசை. எங்களுக்கு தெரியும், குறிலோ நெடிலோ தனித்து வரினும் ஒற்றெடுத்து வரினும் அது நேரசையாம். அப்ப சீயன்னா இல்லைன்னா நேர், மேயன்னா அதுவும் நேர். ஏன்னா மேயன்னா பூனகம்னாவும் நேர். அப்ப 3 நேரசைகள். இது ஒரு காய்ச்சீர். நேரில் காய்ச்சீர். 3 அசைகள் இருந்த சீரிலே முதலாவது அசையும் அதே அசையாகத்தான் இருக்கும். இது பூனகம்னா நேரசை. ஆகவே இனி வர வேண்டிய அடுத்த சீரும் நேரசையில துவங்க வேண்டும். அதுங்கிறது ஆண்டு சோபகிருது. அப்ப இந்த வருஷத்தை நாங்கள் சொல்லும் பொழுது சோபகிருது என்று சொல்லுகின்றோம். சோபன்னா வந்து அது ஒரு நேரசை. பானாக்கீனா என்ன கொடுத்து குறில் இணை வந்தால் அது நிறையசை என்று படித்தோம். அது அடுத்து வார சீரிலே 3 அசை இருக்கிறது. சோவன்னா நேரசை, பானாக்கீனா நிறையசை, ரூனா நேரசை. அது இங்க நேர் வந்து, அப்ப இது ஒரு காய்ச்சீர். அதாவது காய்ச்சீர் வர வேண்டும் என்றுதான் வெண்பாவிலே நாங்கள் படித்தோம். சோப கிருது மட்டும் கிருது என்று முடிக்காமல் கீனா ரூனாவை விட்டு அடுத்து வார சீரிலே மிச்சத்தை தொடருகிறேன். சோப கிருதாண்டு. அப்ப தாவன்னா இன்னன்னா டூனா நானா இட்டன்னா சேர்த்தார். இது ஒரு சீர். இதுல வந்து 3 அசை இருக்கிறது. தாவன்னா நேரசை, டூனா நானா நிறைய, அதாவது இன்னன்னா டூனா நானா நிறையசை. ஆகவே இந்த நிறையசை வந்தால் அடுத்து நேரசை வர வேண்டும். இது இயற்சீர் வெண்டலை. ஏன்னா எந்த சீர் 2 அசை உள்ள ஒரு சீரிலே எந்த அசை இறுதியாக இருக்கிறதோ அதே அசைக்கு எதிரசைதான் அடுத்து வார சீரிலே முதல் அசையாக இருக்கும். சோபகிரு ஆண்டு நற்றென்ற இந்த சீரை எடுத்துக்கொண்டால் தாவன்னா நேரசை, டூனா நானா என்னன்னா நிறையசை. அப்ப அது ஈரசை சீர். ஆகவே இந்த ஈரசை சீரிலே டூனா நானா வந்து நிறையசையாக இருந்தால் இதற்கு எதிரான அசைதான் அடுத்த சீரிலே வரவணும். ஆகவே சோபகிருது ஆண்டு நற்
கார்த்திகை, இவர் கார்த்திகை மாதம் இறந்தபடியால் அவர் நாங்கள் கார்த்திகை மாதத்தை எங்க குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து வார அடியிலே சீர்மவும் சோபகிருதாண்டு கார்த்திகை சேர் அபரபக்க சதுர்த்ததியில். அப்ப எங்களுக்கு இதுல விளங்குது அவர் இறந்தது சோபகிருதாண்டு கார்த்திகை மாதம் அபரபக்க சதுர்த்ததியில் இறந்திருக்கிறார். ஆக அடுத்தது சேர் அபரபக்க சதுர்த்ததியில். இது சேரபர என்பது ஒரு சீர், பக்க என்றது ஒரு சீர், சதுர்த்ததியில் என்றது இன்னொரு சீர். இந்த சேரபர சதுர்த்ததி இது கார்த்திகை என்ற அந்த அந்த வழியால் இது நிறைய சைவம் தீனகை நிறைய சேரன் நேரதை இது இயற்சி சேர் அபர பக்தி ஆனாபானா நிறையசை தானா நேரசை சேர் அபர பக்க சதுர்த்ததியில் நேரசை வந்தபடியால் மூவசை சீராக இருந்தால் இதிலே நேரசை வந்தால் அடுத்து வார சீரிலும் நேரசை வர வேண்டும். பானா நேரசை, கானாய் சென்னா இது நேரசை. அப்ப இது அவர பக்கச்செல்ல ரெண்டு நேரசை இருக்கிறது. இது நேரசை வந்தால் அடுத்து வார சீரிலே என்ன இருக்க வேண்டும்? நிறையசை இருக்க வேண்டும். சதுர்த்த சீல் என்றது சானா தூணா நிறையசை, தானா சீனா நிறையசை, ஜீனா இல்லைன்னா நேரசை. அப்ப இது மூவசை சீர். அப்ப இதுல நாங்கள் அவற்றை இறந்த திதியை சொல்லி போட்டோம், அவற்றை மாதத்தை ஆண்டை சொல்லி இருக்கிறோம், அவர் இறந்த மாதத்தை சொல்லி போட்டோம், அவர் இறந்த திதியை சொல்லி போட்டோம். சதுர்த்ததியில் மிச்சத்தை பார்ப்போம். இது எங்களுக்கு தெரியும். பெண்பாவில முதல் இரண்டு சீரும் என்ன எதுகை உள்ளதோ அதே எதுகை தான் இந்த தனிச்சொல்லும் பெற வேண்டும். இங்கு சீர் சேர் ரெண்டும் எதுகை சொற்கள். ஆகவே சீர் சேர் என்ற ரெண்டும் வந்தபடியால் இங்க பார் நீத்து, பார் என்றது இந்த உள்ள இந்த தனிச்சொல்லு. இதிலும் இது நிறைய துவங்கபடியால் பாவன்னா நேரசை துவங்க வேண்டும். ஆகவே நேரசை பார் நீத்து, நீ என்ன இத்தனா தூணா, நீத்துன தூணா நேரசை. ஆகவே மூவசை சீர் பார்த்து என்றது சரியோ. பார் அதாவது பார் நீத்து, நீ என்ன இத்தனை தூ என்ன, ஆனா தூணா நேரசை என்றபடியால் இது மூவசை சீர். அடுத்து வார சீரும் முதல் சீர் நேரசை, இது காய்ச்சீர். பார் நீத்து அண்ணல், ஆனா இன்னன்னா அதாவது நேரசை, நானா இல்லைன்னாவும் நேரசை, அண்ணல் இது நேரசையாக இருந்தபடியால் இந்த சீர். இந்த நானா இல்லைன்னா வார சீர்ல உள்ள முதல் அசை பேரை நாங்கள் அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ராசலிங்கீனா ராவன்னா நிறையசை, சானாலின்னா நிறையசை, காணாமன்னா நேரசை. ஆகவே இது மூவசை சீரவற்ற பேர் அடக்கினபடியா இந்த மூன்றாவது அசையில் உள்ள காணாமன்னா மூன்றாவது சீரில் உள்ள மூன்றாவது அசை காணாமன்னா நேரசை என்றபடி அடுத்தது நேரசை வர வேண்டும். ஆவன்னா அதாவது அண்ணல் ராசலிங்கம், ஆண்டவன் பாதமலர். அப்ப பதமலர் பாதமலர் என்று சொன்னா ரெண்டும் பாதங்களை குறிக்கும். ஆண்டவன் பாதமலர். ஆவன்னா என்னன்னா நேரசை, தானாவானா நிறையசை, இது ஈரசை சீர். இது இயற்சீர் வெண்தடையாக அடுத்து வர எதிரசை இருக்க போது தானாவானா நிறையசை, அடுத்து நேரசையில துவங்க போகுது. ஆண்டவன் பாதமலர், பாவன்னா நேரசை, தானாமானா நிறையசை, லானா நேரசை. அப்ப லானா நேரசை என்றபடியால் காய்ச்சீர். இதுல மூன்றாவது உள்ள ஒரு சீர் இந்த இறுதியசை நேரசை அறிந்தபடியால் இங்கு தொடங்குகிறதும் நேரசை. நன்னி நான், நானா இன்னன்னா நன்னி, நீ நானாவன்னா என்னன்னா நிறையசை, நன்னி நான் இது நிறைய என்றால் இன்பமுடன், ஈனா இன்னன்னா நேரசை, பானாமுனா நிறையசை, தானா இன்னன்னா நேரசை, நயந்து இது காசு புறப்பு நாள் மலர்ல முடிய வேண்டும். அப்ப அப்படியே இங்கே நயந்து என்பது பிறப்புகள் அடங்குறபடியா இது ஒரு திதி நிர்ணய வெண்பா. ஆக இப்படிதான் நிர்ணய வெண்பாவை எழுதுவது. சீர்மவும் என்று துவங்கி இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவருடைய திதி ஒரு
அதாவது குணபூஷணம் என்ற அம்மையார் பக்க பங்குனி மாதம் இந்த மாதம் அவரபக்க துதியையில இறந்துள்ளார். ஊர் பட்டுக்கோட்டை. அவருடைய பேர் குணபூஷணம். ஆண்டு சோபகிருது. ஆக அவருக்கு ஒரு திதி வெண்பா எழுத வேண்டும் என்று கேட்டார். இது நீங்க எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து எழுதலாம். நாங்கள் எழுதியிருக்கிறோம். சீர்மவும் சோபகிருது ஆண்டதில் பங்குனி சேர் அபரபக்க துதியையில் பார் நீத்து அன்ன குணபூஷணம் காசி விசுவேசனடி நன்னினால் அன்புடன் கான். இது இப்படிதான் திதி நிர்ணய வெண்பா. உங்களுடைய சைவ புலவருடைய தேர்வுக்கு இந்த திதி நிர்ணய வெண்பா அடிக்கடி எழுத சொல்லி உங்களை கேட்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எழுத தெரிய வேண்டும் திதி நிர்ணய வெண்பா. திரும்ப சொல்லுகின்றேன், திதி நிர்ணய வெண்பாவுக்கு நீங்கள் பஞ்சாகம் பார்க்க தெரிய வேண்டும். திதிகள் எத்தனை, அவற்றை எப்படி பார்ப்பது என்பதை பற்றி சொல்லி இருக்கிறேன். ஆகவே அது இறந்தவருக்கு நட்சத்திரத்தை சொல்லி எதுவும் செய்வதில்லை. பிறந்தவருக்கு மட்டும்தான் நட்சத்திரம். இப்ப நீங்க பாருங்கள், உங்களுடைய தமிழ் பண்பாட்டின்படி ஒருவர் பிறந்த நட்சத்திரம் அடுத்த வருஷம் அதே நாள்ல வராது. ஆக அவருடைய பேர்த்தி, அதாவது பிறந்த நாளை நாங்கள் ஆங்கில திகதிப்படி வைத்தால் அது நட்சத்திரம் வேறையாத்தான் இருக்கும். அதற்காகத்தான் எங்களுடைய முன்னோர்கள் இந்த பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம் சொல்லி அனுத்தின செய்வார்களே தவிர பிறந்த நாள் கொண்டாட்டம் இத்தனை தேதி என்று வைக்கவில்லை. அதை நாங்கள் கட்டாயம் யோசிக்கணும். இப்போது அது எங்களுக்கு ஒரு ஃபேஷன் ஆயிருக்கிறது. பிறந்த நாள் கொண்டாட்டம் அது பெருசாக கேக் பட்டி எல்லாம் கொண்டாடுகிறோம். அந்த காலத்துல ஒருத்தர் பிறந்தால் அவர் பிறந்த நட்சத்திரத்தை, அவர் பிறந்த மாதத்தில் உரிய நட்சத்திரத்தை அந்த ஆலயத்துக்கு சென்று அதற்கு அபிஷேகம் செய்வார்கள். அப்படி வாழ்ந்தார்கள். இப்ப அதே நேரத்தில் ஒருத்தர் இறந்தால் அவருடைய இறந்த திதியை வைத்துக் கொண்டு அதுக்கு மோட்ச அர்ச்சனை செய்கிற வழக்கம் எங்களுடைய சமுதாயத்தில் இருந்திருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. ஏன்னா திதியை வைத்துக் கொண்டுதான் அதை நினைவு கூறுகிறார்கள். ஆகவே இந்த திதி நிர்ணய வெண்பா என்பது எல்லோருக்கும் எழுத தெரிய வேண்டும். அதிலே முக்கியமாக வெண்பாவுக்குரிய லக்கணம் நன்கு அவதானிக்கப்பட வேண்டும். திரும்பவும் உங்களுக்கு சொல்கின்றேன், வெண்பாவுக்குரிய லக்கணம் வேறு ஒன்றுமல்ல. வெண்பாவிலே காட்சியில் இருக்க வேண்டும் முதலாவது நிபந்தனை, அல்லது இயற்சீர் இருக்க வேண்டும். இயற்சீர் உங்களுக்கு தெரியும். இயற்சீர் என்று நாங்க சொல்வது தேமா புளிமா கருவிளம் கூபுளம். இந்த இயற்சீர்ல 4 சீர் இருக்கிறது. 2 சீருக்கு பேர் மாச்சீர். 2 அசைக்கு மன்னிக்கவும் 4 அசை இருக்கிறது. இந்த அதாவது தேமா புளிமா கருவிளம் கூகுளம். தேன்னா நேரசை, மாவன்னா நேரசை. தேமா புளிமா என்றால் இது நிறையசை, புளி மா நேரசை. அப்ப இதுல இயற்சீர் நாங்க சொல்வது இதைத்தான். அதுல 2 மாச்சீர், 2 விளச்சீர். அதாவது தேமா புளிமா கருவிளம் கூகுளம்னு சொல்லுவோம். அல்லது காய்ச்சீர், 4 காய்ச்சீர் வைக்கணும் கட்டாயம் வெண்பாக்கு. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய். இது 3 அசைவார ஒரு சீருக்குத்தான் இந்த காய்ச்சீர் பார்க்கின்றோம். தனிச்சீர் வந்தா எல்லாம் பிழைச்சே போயிடும். ஆக கவனமாக இருங்கள். நீங்கள் வெண்பாக எழுதும் பொழுது இயற்சீர் 4ம் காய்ச்சீர் 4ம் உள்ளதாக கட்டாயம் ஒவ்வொரு நீங்கள் எழுதுகிற சீர் ஒவ்வொன்றும் அசைகள் இப்படி காண வேண்டும் என்றது. ஆகவே இந்த அசைகளை நீங்கள் கணக்கிட வேண்டும். அது முதலாவது நிபாவிலே. 2வது நிபந்தனை தலை. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. ஆகவே 2 சீர் உள்ள எந்த 2 அசை உள்ள எந்த சீரும் அடுத்து வார நின்ற சீரின் ஈற்றசையோடு வருஞ்சீரின் முதலசை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் எங்களுடைய இந்த தலை. அப்ப 2 அசை உள்ள ஒரு சீரிலே இறுதியாக நிறையசை இருந்தால் அடுத்து வார சீரிலே நேரசை வர வேண்டும். 2 அசை உள்ள ஒரு சீரிலே இறுதியாக நேரசை இருந்தால் அடுத்து முதலசை நிறையசையா இருக்க வேண்டும். ஆகவே இது நீங்கள் சொல்லுவோம் சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை என்றால் 3 அசை உள்ள சீரிலே இறுதி அசை கட்டாயம் நேரசையாக இருக்கு. ஏன்னா காய்ச்சீர் தான் இருக்கலாம் என்பது நிபந்தனை. ஆகவே நேரசையாக இருந்தால் காய்ச்சீர் இருக்கும்.
ஆகவே காட்சியில் இருந்தால் அடுத்து வார சீரிலும் முதல் அசை நேரசையாக அதாவது தொடங்கும். அப்ப மூன்று அசையில் உள்ள ஒரு சீர் வந்தால் அடுத்து வார சீர் முதலாவது அசை நேரசையாக இருக்க வேண்டும். இதை சொல்வது. ஆகவே நாங்கள் அதாவது சொல்லுவோம்படி இயற்சீர் அல்லது காட்சீரோட தான் நாங்கள் பாடலை எழுத வேண்டும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இருக்க வேண்டும். இது 2வது நிபந்தனை. அடுத்தது 3வது நிபந்தனை, இது நேரிசை, அதாவது வெண்பாவில நாங்கள் நன்றாக படித்திருக்கின்றோம். குறள் வெண்பா இருக்கிறது, சிந்தியல் வெண்பா இருக்கிறது, அளவு அடி வெண்பா இருக்கிறது, பகுருடை வெண்பா இருக்கிறது, கலி வெண்பா இருக்கிறது என்றெல்லாம் படித்திருக்கிறோம். இது வெண்பாவுடைய வகைகள். அதை விட நாங்கள் வெண்பாவுடைய அதாவது இனங்களை பற்றி படித்திருக்கோம். குறள் வெண் செந்துறை, குறள் அதாவது வெளி விருத்தம், இப்படி எல்லாம் படித்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அவற்றையெல்லாம் ஆழமான படிக்கும் பொழுது பயன்படுத்துவோம். இப்ப இந்த 4 பாக்களும் குறள் வெண்பாவிலே சில பாடல்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தை குறிக்கின்ற சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்பட்ட மாதிவாச்சாரியார பாடப்பட்ட எங்களுடைய அந்த சொல்வார்கள் போற்றி போற்றி. அதை விட எங்களை நாங்கள் முதலாவது திருவருட் பயன், அது எல்லாம் இந்த சித்தாந்த அட்டத்திலே திருவருட் பயன் முழுக்க குறள் வெண்பா. ஆகவே இந்த குறள் வெண்பாவில் எழுதப்பட்டது. திருக்குறள் 3330 திருக்குறளும் குறள் வெண்பாவில் எழுதப்பட்டது. இங்கு சில இடங்களிலும் குறள் வெண்பா பயன்படுத்தப்படுகிறது. இது நாங்கள் குறள் வெண்பா பற்றி படித்தோம். அடுத்தது இந்த சிந்தியல் வெண்பா அநேகமா சில பாடல்கள்ல, ஓசை பாடல்கள்ல, தாலாட்டு பாடல்களை தான் சிந்தியல் வெண்பா பயன்படுத்துகிறார். அளவியல் வெண்பா என்பது மிக மிக முக்கியமானது. அளவடி வெண்பா இது எல்லா இடமும் பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் பார்த்தோம் இந்த திதி நிர்ணய வெண்பா எல்லாம் அளவடி வெண்பா. அளவடி வெண்பாவிலும் 4 அடி இருக்கும், 2 வகை இருக்கிறது. ஒன்று நேரிசை வெண்பா, மற்றது இன்னிசை வெண்பா. திரும்ப திரும்ப நாங்க பார்த்தோம் இந்த திதி நிர்ணய வெண்பா எல்லாம் நேரிசை வெண்பாதான். சீர்மேவும் சோபகிருதாண்டு நற்கார்த்திகை சேர அபர பக்க சௌத்ததியில் பார் நீத்து என்பது தனிச்சொல். 2வது அடியிலே 3 சீருக்கு அடுத்ததாக 4வது சீர் தனிச்சொல்லாக வருவதுதான் இந்த நேரிசை வெண்பா. உள்ள நாட்டில் முதல் 3 அடியும் 4 சீர், இறுதி அடி 3 சீரோடு இருக்கும். ஆகவே இதுதான் அளவண்டி வெண்பா. இந்த அளவண்டி வெண்பாவிலே இது நேரிசை வெண்பா என்பது தனி சொல். எல்லா பாடலும் கூட அவையற்ற வெண்பாக்களை நான் அப்படித்தான். பாலும் தெளிவு, பாகும் பருப்பு, துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 இதை எழுதி பாருங்கள். என்ன மாதிரி அசை இருக்கிறது, என்ன மாதிரி சீர்கள் இருக்கிறது, எங்கே இயற்சீர் வெண்டலை இருக்கிறது, எங்கே வெண்சீர் வெண்டலை இருக்கிறது, காசு பிறப்பு நாள் மலர் என்று முடிகிறதா என்பது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வெண்பாக்குரிய லக்கணம் எல்லாம் இருக்கிறதா என்று பாருங்கள். நன்றி. ஒரு செய்த நன்றி என்று தரும் கொல்லன வென்று தருண்ட நீர் பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அவைட வாயில வார வெண்பாக்கெல்லாம் பயங்கரமான நல்ல அருமையான சொற்கள், அருமையான எதுகை, அருமையான மோனையோடு பாடப்பட்டது. அதே போல நக்கீரர் பாடிய அத்தனை பாடல்களும் அப்படித்தான். நான் உங்களுக்கு சொன்னேன், முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன், அது தனிச்சொல். ஒருகை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கைதொள்ளுவேன் நான். நீங்களும் எழுதி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு கதையை சொல்லி உலகிற்கு தெரிந்தது, திரும்ப சொல்றேன். நான் வேட்டையாடப்பட்ட ஊரில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய ஆலயம் இருந்தது, விநாயகர் ஆலயம். அந்த விநாயகர் ஆலயத்திலே அந்த ஆலய பையா என்பவர் அந்த பிள்ளையாருக்கு ஒரு பாடல் எழுதி சொன்னார். நான் பல காலமாக எழுதி கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு பெரும் காட்சியை அந்த பிள்ளையார் காட்டினார். நீங்கள்
நான் பாட எழுத பஞ்சிப்பீர்கள், இதோ இந்த காட்சியை பாருங்கள் யாரே இந்த பார்வையில் இறங்கி அங்கு நிறைந்த தாமரை பூக்களை பிடுங்கி வந்து அப்படி ஆலயத்தின் முன்புறமும் பின்புறமும் போட்டு தாங்கள் யானைதான் பூஜை வேண்டும் என்பதற்காக லத்தியை விட்டு அதை அடையாளம் காட்டி அசையாமல் அந்த கோயிலை வழிபட்டு சொன்னேன். நான் இந்த பாடல் எழுதி முடிப்பேன். அப்போ எழுதப்பட்ட ஒரு பாடலை உங்களுக்கு பாடி காட்டினேன். காட்டு மதகரிகள் பூக்கொண்டு தாழ்தொழ கூட்டமாய் புள்ளினங்கள் கூடியம் பாட்டி செப்ப வேட்டையடைப்பூரில் வீட்டிருக்கும் வேளமுகன் கேட்டவரன் தருவான் கான். நிச்சயமாக நான் அழுதழுது, அதாவது உனக்கு ஒரு கல்வெட்டு ஒன்று பாட வேண்டி இருக்கிறது. இந்த சதானந்தம் ஐயா என்னை விடமாட்டார் போல இருக்கிறது. ஆகவே அந்த கல்வெட்டை பாடுவதற்கு எனக்கு அருள் தா என்று அவரிடம் வேண்டி நான் ஒரு அகவலை நீங்களும் இப்படியெல்லாம் பாட வேண்டும். அகவல் ஒன்றை பாடினதாக உங்களுக்கு சொன்னேன். திரும்பவும் அந்த அகவல் என்பது இருக்க பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சொற்றொடர். அகவலுக்கு நாங்கள் வரும் பொழுது அதை காட்டுகின்றேன். இது அகவலை பற்றி நாங்கள் அடுத்து பார்ப்போம். இந்த திதி நிர்ணய வெண்பாடுவதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே வெண்பாடுதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாட்டிலே காட்டு மதகரி காவன நேரத்தை மதகரிகள் என்பது மதம் பொருந்திய யானைகள். மானாத்தான காணறினா நிலையதை காண ஒரு சீர். இதுல எந்த ஆசை இறுதியாயிருக்கோ அதே ஆசை அடுத்த மூன்றாவது இருந்தார். இது நேரிருந்தபடியால் பூக்கொண்டு பூவை நேரத்தை தாழ்கள் அடுத்த நேற்று மதகரிகள் கூடியம் பாட்டி சிற்பம் தட பூட்டகத்தை தானா நிலையதை. அதாவது நிலையதை வந்தால் இது இயற்கை வண்டலை புள்ளினங்கள் அடுத்து நேரத்தை வர வேண்டும். கூட்டமாய் புள்ளினங்கள் கூடி நிறம் பாட்டி செப்ப தனி சொல்லு. காட்டு கூட்டு பாட்டு அவை இது தனி சொல்லு. இது ஒரே எதிரே உள்ள. ஆகவே கூட்டமாய் ஊரில் வீட்டிற்கும் வேளமுகன். வேட்டை அடைப்பூர் அந்த ஊருக்கு பெயர். வேட்டை வேட்டை இரண்டு நேரசை. அடைப்பூர் அது அடுத்தது நிறையசை. ஏன்னா ரெண்டு அசை உள்ளதுல இறுதி அசை நேரசையா இருந்த அந்த சீர்ல அடுத்த வார சீர்ல நிறையசை வரும். அடைப்பூரில் பூவன்னா ரீனா இல்லைன்னா இது பூவன்னா நேரசை, டீனா இல்லைன்னா நேரசை. இங்கு நேரசை வந்தபடியால் அடுத்த வார சீரில் நேரசை வர வேண்டும். வேட்டை அடைப்பூரில் வீட்டிற்கும் வேளமுகன் கேட்டவரன் தருவான் கான். அவன் உண்மையாக எனக்கு அருள் செய்துதான் அந்த பாடலை பாடினான். இந்த வெண்பாவில பாருங்கள், இது இரு விகற்ப வெண்பா இல்ல, ஒரே ஒரு விகற்ப வெண்பா தான் இது. எல்லா அடியிலும் ஒரே காட்டு கூட்டு கேட்டு கேட்ட இது ஒரு விகற்பம். இதை ரெண்டடி எதிரியாகவும் மாறிவிடும். அடுத்து இந்த வாய்ப்பாட்டில முடியுது என்றால் காவலானது இது காசுபுரம் வண்டலை வண்டலை இருக்கிறான்னு பார்த்தா டூனா இது நேரசை. அது உங்களுக்கு திரும்பவும் சொன்னேன். காட்டு மதகரிகள் நிறையசை. இது இயற்சீர் வண்டலை. பூக்கொண்டு மூன்றசை உள்ள சீர் இது டூனா நேரசை. அடுத்த வார சீர் நேரசையா இருக்கணும். இது வெண் சீர் வண்டலை. ஏன் காய்ச்சீர் மட்டும்தான் இருக்கிறது. இப்படி வெண்பாவை படிக்கும் பொழுது அதை நுணுக்கமாக நீங்கள் படித்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஆகவே இந்த திதி நிர்ணயம் விட்டுலையோ ஊரியார் தம்பி திதி என்ன, அதுக்கு ஒரு திதி நிர்ணய வெண்பா பாடித்தாருங்கள் என்றால் லக்கண முறைப்படி நீங்கள் வெண்பாவை கற்றபடியால் பாடுங்கள். அப்படி சில பேர் இப்ப பாடுகிறார்கள். நான் திரும்பவும் சொல்றேன், எத்தனையோ கல்வெட்டுகளிலே நாங்கள் பொறுக்க முடியாத சில வெண்பாக்களை பார்த்துள்ளோம். அது வெண்பாக நான் இதை பற்றி ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறேன். அது வெண்பாக போடுகிறார்கள். உண்மையாக அது வெண்பாவில் அவர்கள் சொல்லலாம் திதி நிர்ணய பாகன் அல்ல திதி நிர்ணய பாடலன். வெண்பா தெரியாமல் எத்தனையோ புது புது கவிஞர்கள் எல்லாம் நீங்கள் முறைப்படி இந்த செய்யுள்ளக்கணத்தை கற்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் அவர்கள் பிளவிட்டால திருத்த வேண்டும்.
லக்கண பிழை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சும்மா எழுதுகிறார்கள் வெண்பாவை. ஏதோ எதுகை மோனை சீர்தலை எதுவும் இல்லாமல் எதுக மூனையும் ஓசையும் இருந்தால் வெண்பாவாக முடியாது. ஆகவே நீங்கள் வெண்பா என்ற அந்த கட்டுக்கோப்புகள் இறங்கி அப்படி எழுத பழக வேண்டும். ஆகவே சைவ நீங்கள் நிச்சயம் இந்த திதி நிர்ணய வெண்பா எழுதக்கூடிய ஆற்றல் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விளைச்சனை, இந்த வெண்பா பல இடத்தை முன்னுக்கு வந்துவிடும். அதாவது நாங்கள் சில பாடல்கள் எழுத போகும் பொழுது, அகவல் எழுத போகும் பொழுது அதற்கு முதலே வெண்பா தெரிய வேண்டி வந்துடும். ஏனென்றால் நீங்கள் கந்தவேலை கவத்தை பாருங்கள். அந்த கந்தவேலை கவத்திலே தியாக சுவாமி வெண்பாவை எழுதி பிறகு குறள்வின் செந்துரையை எழுதி அதுக்கு பிறகுதான் அகவல் எழுதுகின்றார். மணிவாசக பெருமான் இடத்தோடைய தன்னுடைய அகவலை மற்றும் வெண்பாவை பூத்தவில்லை. அவர் தன்னுடைய அகவல் நேரடியாக அவர்கள் சொன்னது, அதாவது நான் முகன் முதலாய் வானவர் தொழுதிட ஈரடியாலே மூவுல கலந்து நாட்டிசை முனிவரும் கண்புலன் மலர போட்டிசை கதிர் நெடுத்தி அவையும் அதனில் கடும்புற நேரம் ஆகி முன் கலந்து இடந்து வைத்த ஊழி முதல்வ சேச என்று வலுத்தியங்கானா மலரடி அப்படியெல்லாம் அருமையாக பாடுகின்றார். அவையெல்லாம் சிறார்கள் எல்லாவற்றையும் இந்த நான் உங்களுக்கு சில அந்த அகவலே புகுத்தலாம், வெண்பாவிலே புகுத்தலாம். இது சில வரலாறுகள். இங்கு நான் ஒரு வரலாறை சொல்லி இருக்கிறேன். இந்த இழப்பு விநாயகருடைய பாடலே யானைகள் பூ கொண்டு வருகின்றன சரியோ. ஆகவே அந்த விநாயகருக்கு அப்படி பூஜை நடக்கிறது. ஆகவே அதே போல சில கருத்துக்களை நாங்கள் சொல்லலாம். மணிவாசகர் நிறைய சொல்லியிருக்கார். சரி, சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அதாவது இறைவன் எல்லா இடத்தையும் இருக்கின்றான் என்ற அருமையான கருத்து. அதாவது பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மலர்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. பஞ்சபூதங்களின் அடக்கம் இல்லாத பற்றி சொல்றார். இனி அதை விட இன்னொரு பெரிய அருமையான சைவ சித்தாந்தத்தை சொல்கிறார். அதாவது எப்படி மனிதன் பிறக்கிறான் என்று. அதாவது அருமையான கருத்து. ஒரு மதி தான்றியில் இருமையில் பிழைத்தும் இருமதி தன்னுள் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். இதெல்லாம் ஒரு சொன்ன அகவல். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிரல் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் 8 திங்களில் கஷ்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இது மணிவாசனுடைய அருமையான வதனம். துக்க சாகரம், துக்கம் சமுத்திரம் போன்ற துக்கம். ஆகவே இங்கெல்லாம் விஞ்ஞான கருத்துக்களை கூட மணிவாசக பெரும் அருமையாக எங்களுடைய இந்த போட்டி திருவள்ளுவர் சொல்லுகிறார். இது திருவள்ளுவர் ஒரு ஒன்றுமில்லை, இயற்கை. அதாவது தேமா புளிமா கருவளம் கூவுளம் இந்த 4 சீர்களை கொண்டு அமைத்ததுதான். நான் திரும்ப உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வரும் பொழுது சொல்லுகிறேன். ஆனா இந்த வெண்பா எழுதுற இடத்து மணிவாசக பெருமாவுடைய திரு அகவல்களிலே வெண்பா முதல் சொல்லப்படவில்லை. கந்த சஷ்டி கவசத்திலே வெண்பா சொல்லப்படுகிறது. அதாவது திதிப்போர்க்கு துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு என்று பாடி அருமையா முடிச்சு கடைசியா ஒரு குறள் வெண் தென்துறையை பாடித்தான் பிச்சம்பட பாட சுவாமிகள். அதோட விநாயகர் கவசம் ஒரு பாடல் நாங்கள் ஒருவருடைய வாழ்த்துப்பா பாடம் இருக்கிறது. எனது அருமை குருவும் என்னுடைய இந்த பண்டிதர் சாவி பஞ்சாட்சரம் ஐயாவுக்கு நான் ஒரு வாழ்த்து பாடினா அவரோடு ஒன்றாக நான் பழகும் பொழுது கிளிநொச்சியிலே சீர்பூத்த இணுவை செந்தமிழ் வித்தகன் என்று தொடங்கி ஒரு வெண்பாவை பாடி அவர் இணுவில் பிறந்தவர் என்பதை சொல்லி அதுக்கு பின் அவருடைய வரலாறுகளை எல்லாம் பாடி வாழ்த்து. இப்படி நாங்கள் சில வாழ்த்து பாடும் பொழுது அந்த வெண்பாவை நன்றாக தெரிய வேண்டும். வெண்பாவை பற்றி வெண்பாக சொல்லலாம். அதாவது நான் இருக்கும் பொழுது அங்கு அந்த ஆலயம் பிள்ளையார் கோயில பூஜை பண்ணுகின்ற அந்த குருவானவர், அதாவது அவர் என்னிடம் அடிக்கடி கேட்பார்,
ஐயா எனக்கு தேவாரம் திருவாசகம் தெரியாது, இந்த பாடல்கள் தெரியாது, எனக்கு ஒரு பாடல் அகவல் ஒன்று எழுதி தாருங்கள், நான் இந்த பிள்ளையாரை பாட வேண்டும், பாடித்தான் பூ போட வேண்டும். அதற்காக எழுதப்பட்டது இந்த பாடல். வன்னி மாங்குளம் பனிக்கன் குளத்தூர் பண்ணவன் பண்ணவன்றார் விநாயகர் காப்பு பண்பா எழுதப்பட்டிருக்குது. வன்னி பெருமண்ணின் மத்தியில் முத்தான மண்ணு புகழ் ஊத்த மாங்குளம் தன்னில் பனிக்கன் குளத்தூர் பதியமர் பண்ணவனை எண்ணவும் தீரும் இடர். அவனை நீங்க நினைத்தாலே உங்கள் துன்பம் போகும் என்று வெண்பா பாடி திரும்ப அகவல் பாடப்பட்டது. உலகலாம் வாழ்த்தி உவகை கொண்டிட பலவளம் மலிந்த பழம்பெருநகர் சென்னல் தோடை தேசி பழமும் இன்சுவை கனிதரு எண்ணில்லா தெருக்களும் புறவர நிறைந்து குடிமை தந்திடும் முறைமுறை பால் தரும் முதுநற் பசுக்களும். அங்கு நிறைய பசு கூட்டம் இருக்கிறது. முறைமுறை பால் தரும் முதுநற் பசுக்களும் பிளிரும் களிறு பிடியுடன் கூடி வழிபடும் பதியாம் பனிக்கன் குளத்தூர் பேளமுகத்து விநாயகன் மலரடி வழுத்து மன்பர் வளமுடன் வாழ வரம்பல நல்கும் வாரண முகத்தோன் வடவால் இருந்து இப்படி அவனை சொல்லி பிறகு நக்கீரருடைய கதை இந்த அகவலில் சொல்லப்படுகிறது. வடவால் இருந்து வண்டமிழ் வல்லோன் குடமுனி அகத்தியன் புறவிழா தவத்தவன் அவன் என்ன செய்தான், எப்படி அவன் இந்த கங்கை ஊட வைத்தான், எப்படி என்ற அந்த வரலாறுகள் எல்லாம் இது சொல்லப்படி வரலாறுகளை சேர்த்து கூட நாங்கள் பாடலாம். இதுக்கெல்லாம் ஒரு வெண்பா பாடித்தான் நாங்கள் பாடியிருக்கிறோம். ஆகவே என்னுடைய அருமை இளஞ்சைவ புலவர் சைவ புலவர் பெருமக்களை, நீங்கள் நிச்சயமாக சைவ புலவர்களாக வந்தவுடன் இறைவனை பாட முயற்சி செய்யுங்கள். ஆலயங்களுக்கு பாடல் பாடுங்கள். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்ப நீங்கள் அகவல் எழுதும் பொழுது வேறு எதுவும் தேவையில்லை. தேவமா புளிமா கருவிளம் கூவிளம். உங்களோட ஊரை பற்றி எழுத வேணும் என்றால் இப்ப நாங்கள் சும்மா சொல்லலாம். யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லும் பொழுது அலகடல் சூழ் அழகிய இலங்கை ஈங்கதன் வடவால் அமர்ந்தது யாழ்நகர். இதிலே எந்த வித பிழையும் இல்லை. அலகடல் என்பது இருகசை உள்ளது. அலை என்பது ஒரு அசை, கடல் என்பது இன்னொரு அசை, ரெண்டு நேரது. சூவன்னா ஒரு அசை, இது அழகடல் சூழ் அழகிய இலங்கை ஆனாளான ஒரு அசை, சீனாயான ஒரு அசை. இது தேவமாப்புளி மாவுல பாடப்பட்டது. இலங்கை என்பதும் ரெண்டு அசை, ஈனாலான ஒரு அசை, கை என்ன ஒரு அசை. அழகடல் சூழ் அழகிய இலங்கை ஈங்கீதன் வடவால் அமைந்தது யாழ்நகர். யாழ்நகரும் ரெண்டு அசை உள்ள யாவண்ண என்ன ஒரு அசை, நானாகான ஒரு அசை. யாழ்நகர் யாழ்நகர் தன்னின் பலவளம் நிறைந்த பழம்பெரும் நகராம். உங்களோட ஊரை சொல்லிட்டு பாடுங்கோ. இப்படி எல்லாம் நீங்க உங்களோட ஊரை பாடலாம். ஊர்ல உள்ள இறைவனை பாடலாம். அங்க இருக்க கோவிலை பற்றி பாடலாம். பாடி பாருங்க. பாடி பார்த்து நீங்கள் பாடுகிற பாடல்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் நிச்சயமாக பிழை இருந்தால் திருத்தலாம். ஆகவே இந்த நீங்கள் எழுதும் பொழுது இந்த அகவல்ல எல்லாம் வரலாறையும் சேர்க்கலாம். ஆகவே நீங்கள் சேர்த்து பழகுங்கள். உதாரணத்துக்கு அண்மையில இருந்த போல எங்களுடைய ஒரு ஆலயத்திலே இருந்த ஒரு குருவானவர் சொன்னார், ஐயா நீங்கள் இந்த பஞ்சாச்சரத்தை பற்றி ஒரு பாட்டு பாடும், பஞ்சாச்சரத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டார். அப்பொழுது பாடின பாடுதல் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவ 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 சிவாய நமவும் அரகர அரகர நமச்சிவாய அரகர அரகர சிவாய நமவும் அண்ணாமலையாய் சிவாய நமவும் அருணாசலனே சிவாய நமவும் உன்னோர் முதல்வா சிவாய நமவும் வேத பொருளே சிவாய நமவும் கருணாகரனே சிவாய நமவும் காலத்தி ஈசா சிவாய நம. இந்த அடிய பாருங்கள். காலத்தி ஈசா காவன்னா லானா இத்தன்னா தீயன்னா சாவன்னா அடுத்த சீல வருது. ஏன்னா காலத்தி எழுத இயலாது. காவன்னா லானா எழுதி ரெண்டசை, காவன்னா நேரசை, லானாவும் நேரசை, தீயன்னா நேரசை, சாவன்னா நேரசை. ஆகவே தேமாப்புளி மாவட்டத்தில் எழுதப்பட்டது காலத்தி ஈசா சிவாய நமவும் அருள்மா மலையே சிவாய நமவும் அம்பல கூத்தா சிவாய நமவும் கங்காதரனே சிவாய நமவும் கைலை நாதா சிவாய நமவும் சொக்கநாதா சிவாய நமவும் சோமசுந்தரா சிவாய நமவும், அதாவது ஆனைக்காவா சிவாய நமவும் ஆரூர் அரசே சிவாய நமவும் கேதீஸ்வரனே சிவாய நமவும் கௌரி பாகா. பாகா என்பது ரெண்டதை, பாவன்னா காவன்னா, கௌரி என்றது ரெண்டதை, கௌவன்னா ஒரு அசை, தீனா ஒரு அசை,
சிவாய நமவும், புவனேஸ்வரன் சிவாய நமவும், சிவாய நமவும் இங்கு சொல்லப்படுகிறது. கேதீஸ்வரில் இருக்கிற இறைவனுக்கு அங்கு கௌரி இருக்கிறார், புவனேஸ்வரத்தில் இருக்கிறவனுக்கு மாதுமை இருக்கிறார், நகுலேஸ்வரத்தில் இருக்கிற சிவாய நமவும், நந்தி சிவாய நமவும், கைலைநாதனே சிவாய நமவும், சொக்கநாதா சிவா, இப்படியான பாடல் போய் கொண்டிருக்காது. சிவா கோணேஸ்வரனே சிவாய நமவும், மாதுமை பாதா சிவாய நமவும், முன்னை நாதா சிவாய நமவும். சில பேருக்கு இந்த முன்னை முனீஸ்வரத்தை பற்றி தெரியாது, அவனை சேர்க்கப்பட்டிருக்கிறது. முன்னை நாதா சிவாய நமவும், ஈஸ்வரனே சிவாய நமவும், நந்தி வாகனா சிவாய நமவும், வைத்தியநாதா சிவாய நமவும். அப்படி சொல்லி அந்த குருக்கள் ஐயா கேட்டதற்காக பட்டு விது வேசா சிவாய நமோ என்று அந்த பட்டுக்கோட்டை விஸ்வேத பெருமானை அதிலே சேர்த்து ஒரு பாடல் பாடப்பட்டது. இது 2017ஆம் ஆண்டு பாடப்பட்ட பாடல். இப்படி நாங்கள் பாடல்களிலே இது ஒரு அகவல், வேறு எதுவும் இல்லை. ஆனால் முழுக்க பஞ்சாட்சரம் நாதத்தோடு தாளத்தோடு அருமையாக படிக்கலாம். அதை இப்படித்தான் நீங்கள் பாடல்கள் எழுத பழகி கொள்ள வேண்டும். இது அகவல் பாடல்கள். இன்னும் சில அகவல்களை நான் உங்களுக்கு உதாரணம் இருக்கு. இந்த இன்னொரு அகவல்ல பாருங்க, எப்படி நாங்கள் அகவல்ல என்ன மாதிரி இந்த வரலாறுகளை எல்லாம் சேர்க்கிறோம். அதாவது ஒரு அகவல்ல இதோட பாடல், நானிலம் தழைக்க நன்னலை புகன்ற ஞானிகள் உதித்தது ஆசியா கண்டம். இது ஆசியா கண்டத்துக்கே ஒரு அருமையான விளக்கணம் சொல்லப்படுகிறது. இது 4 அசையோடு பாடப்பட்ட வதனம் தான். நானிலம் என்பது 2 அசை, நாவன்னா ஒரு அசை, நீ நானா ஒரு அசை. தழைக்க தான் அழைக்க, தலை என்பது ஒரு அசை, காணா ஒரு அசை. நன்னறி புகன்ற நானா இன்ன ஒரு அசை, நேனறினா ஒரு அசை. இப்படி அசைகளை வைத்துதான் எழுதப்பட்டது. நானிலம் தழைக்க நன்னறி புகன்ற ஞானியர் உதித்தது ஆசியா கண்டம். இந்நிலம் அருங்கில் இருங்கடல் மத்தியில் ஆழமான கடல், புகழோடு அழகும் புதுமையின் நிறைந்தது, மாங்கனி வடிவென திகழ்வது இலங்கை. ஈங்கிதன் வடுவால் எழிலுடன் அமைந்து, தென்னை கமுகொடு தேன் சுவை மாபலா, சென்னல் புகையிலை தெலுங்கனி வாழை. அங்குள்ள எல்லாத்தையும் சொல்லப்படுது. இன்சுவை கரும்போடு இனியனற் மாதுளை, வான்வரை வளர்ந்து வளர்ந்தரும் பனைகளும், விளவது தந்து வளமது பெருக்கிடும், உழவர் போற்றும் உன்னத வயல்களும், வளவடு மீனவர் வளமொடு வாழும், அலகடல் மோதும் அழகிய துறைகளும். இங்கு வெள்ளாமைக்கு விளக்கம் சொல்ல வாழ்த்தப்படுகிறது, அங்கு கடற்படையிற்கு வாழ்த்தப்படுகிறது. வளவடு மீனவர் வளமோடு வாழும், அலகடல் மோதும் அழகிய துறைகளும், உறவர நிறைந்து குடிகள் மகிழ்ந்திட நிறவது தந்திடும் நிலமது சொன்ன வதனங்கள். பொன்னகர், அதாவது பொன்னகர் எனப்பல புலவோர் போற்றும், நெறிமுறை நின்று நேர்வழி செல்லும், அறிவினை புகட்டும் அருங்கலாசாலைகளும். பற்றி எல்லாமே சொல்லப்படுகிறது. அருங்கலை புகட்டும் மாபெரும் தலங்களும் மிக பல நிறைந்து முடிந்திடும் இப்பூர், பாடலும் கூத்தும் பண்ணொடு பரதமும் நாடகம் சிற்பம் நாட்டிய விசையோடு பல்கலை தெரிந்த பழங்குடி மக்கள் இல்லறம் இயற்றி இன்புறும் பட்டூர். எங்களுடைய பட்டூரை பற்றி சொல்லப்படும். இப்படி ஊரை பற்றி அந்த நடைபெற விஷயங்களை பற்றி எல்லாம் நீங்கள் இந்த அகவல்லே பாடலாம். இப்படி பாடுங்கள். உங்களுடைய ஊரை பற்றி, உங்களுடைய ஆலயத்திலே இருக்கிற இறைவனை பற்றி, அந்த இறைவனுடைய கருணையை பற்றி, அவன் செய்த புதுமைகளை பற்றி எல்லாம் பாடுங்கள். அடுத்து சில விஷயங்களை நீங்கள் சேர்க்கலாம். அதாவது இந்த பஞ்சாச்சாரத்தை பற்றி ஒரு வதனம் சொல்வது, திருவைந்தெழுத்தே நடேசனின் திருவுரு, திருவைந்தெழுத்தே தில்லையான் தாண்டவம், திருவைந்தெழுத்தே சிவனின் திருநாமம், திருவைந்தெழுத்தே திருமுறை உட்புறல், உடலனை பூசிய உத்தம கவசம், படருளை வீசும் பால்வன் நீறது, மந்திரம் தந்திரம் மருந்து மாவது, அந்தரர் போற்றும் அழகு நிறைந்தது, சிவத்தை சேர்த்திட சிந்தி தருவது, பவத்தை பூக்கிட பத்தி தருவது, ஆண்டவன் தன்னை அடையின் நல்வழி நாளை பற்றி சொல்லப்படுது, தொண்டுகள் செய்து தொழுவது சரிகை, பூசனை புரிந்து போற்றுதல் கிரிகை, ஈசனை மனதுள் எண்ணுதல் யோகம், நூல்வழி சொன்ன நுண்பொருள் நித்தல் ஞானம் போற்றும் ஞானமாகதாகும். அதாவது அதாவது இந்த ஞானம் என்றால் என்னெல்லாம் இப்படி சொல்லித்தான் இந்த அகவல்கள் எல்லாம் பாடப்படுது. வரலாறுகளை கேட்கலாம். நாயன்மாற்ற வரலாறு இங்கோ இந்த பாடலில் சேர்க்கப்பட்டுகிறது. அதாவது ஒரு நாயன்மார் செய்த புதுமைகள்,
அதாவது அவருடைய புதுமைகள் கூட இங்கு சேர்க்கப்படுகிறது. இது அதாவது அந்த நிறைய தேற்றப்பட்டு இந்த நாலு அசை உள்ள இந்த நாலு 2 அசை நாலு சீர் வர வேண்டும். அது தேமா புளிமா சரபிடம் கூப்பிடலாம். ஆனால் ஒரு சீர் எழுதும் பொழுது அந்த சீரை நீங்கள் குறிக்கும் பொழுது அது எழுத்துக்கள் கூடி சீர் அந்த சீரில் அசை கூடினால் அதை நீங்கள் விடுத்து வேற சீர் அந்த அசையை குறைத்து வேற விதமாக எழுத வேண்டும். அப்படி எழுதுவதுதான் உங்களுடைய புலமை, அந்த திறமை. கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள். மற்ற முதியோர்கள், எங்களுடைய ஆண்கள் அவர்கள் பயன்படுத்திய வசனங்களை கூட எழுதுங்கள். அண்மை நான் எனக்கும் சாவி பஞ்சாச்சலம் ஐயாவுக்கும் ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. அவர் எழுதிய ஒரு வசனத்தை நான் என்னுடைய ஊஞ்சல் பாடினேன், அவருடைய நண்பர். ஆகவே அவர் என்னை கேட்டார், என்னையா நீங்கள் எந்த ஒரு பதில் நல்ல பாராட்டினார். அது என்னென்றால் அது ஒரு நல்ல அருமையான வசனம். அதாவது அவர் அந்த ஊஞ்சல் பாட்டிலே எழுதிய ஒரு வசனம், நானும் அதை என்னுடைய ஊஞ்சல் பாட்டிலே அந்த வசனம் சிறப்பாக இருந்தபடியால் அதை சேர்த்தேன். ஆகவே அப்படி நாங்கள் இந்த நல்ல விஷயங்களை சேர்க்கலாம். நல்ல விஷயங்களை அப்படி நல்ல வதனங்களை ஆண்டோர்கள் சொன்ன வதனங்களை ஒரு சில இடங்களில் மணிவாசகர் திரும்பவும் தான் செய்த அந்த வசனங்களை பயன்படுத்துவதை பாருங்கள். தவறு நல்ல நல்ல அசையோடு இருந்தால் அதை நீங்கள் புலவன் பலதையும் கற்றவன் தான். ஆக நீங்களே எழுத பழகிக் கொள்ளுங்கள். அப்படி எழுதினால் இந்த அகவல் வெண்பா என்பது முக்கியமானது. வெண்பாவை எழுதுவதற்கு பெண்ணோடு இலக்கணத்துக்கான செல்லும். ஆக நாங்கள் வெண்பா அகவல் அதாவது பரீட்சைக்கு ஒரு சிறப்பாக சொன்னால் எழுதுங்கள். நீங்க பார்த்து எனக்கு போல வேற கதையை அவருக்கு தன்னை கதையே ஒரு அகவல்ல சொன்னார். ஆகவே ஒருத்தருடைய தீதி இறந்த தீதியை நாங்கள் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அதை திகழ வேண்டும். ஆகவே திதி நன்மையை ஒன்பாக அதற்கு முன்பு ஐயா ஒன்றும் விளங்குது இல்லையா ஐயா? எங்களுடைய தமிழிலே இறந்தவர் 14 தேதி ஐயா கிளியர் இல்லாம இருக்கா? என்னண்டு இருக்கா? இங்க கதைக்கிறது கிளியரா இருக்கு ஐயா. இப்ப கேக்குது, உங்களோட சத்தம் வருகுது ஐயா. நீங்க தொடர்ந்து கதைச்சு கொண்டு போயிருக்க அப்படியே ஒன்றும் விளங்க இல்ல. ஆகவே நாங்கள் இப்ப கிளியர் இல்லையா ஐயா? நாங்கள் திதிகளை பற்றி அறிந்தோம். ஒரு காலம் கிளியர் இல்லையா ஐயா? அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு, தொடர்ந்து ஓகே 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 தொடருங்க, நீங்க தொடருங்க. ஆகவே இதுவரை வெண்பாடுகளை கற்றுக்கொண்டோம். அதை ஒரு இறந்தவுடன் அதை திடீர்னு பண்பாடுங்கள். வெண்பாக்கூடிய இலக்கணத்தை மறந்து விடாதீர்கள். உங்களோட ஊரின் சிறப்புகள், ஆலயத்தின் சிறப்புகள்,
ஒருத்தருடைய வாழ்க்கையின் சிறந்த வாழ்க்கையை பற்றி கூட கல்வியில நீங்கள் அகவலாம். வாழ்த்து எழுதலாம். இப்படியெல்லாம் எழுதக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அன்புடன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. ஆனந்தி அம்மா. ஆனந்தி அம்மா. நன்றி ஐயா. இதுவரை நேரமும் ஜாப்பரங்களுக்கு அருகே தொடர்பான விரிவுரையை வழங்கிய மரியாதைக்குரிய சைவப்புலவர் தயாபரசிவம் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்றோர் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள்.